வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மும்பை மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். விதான் பவன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு. அங்கே போயிட்டு கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டுங்க. அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். வாங்க போயிட்டே இருக்கோம். இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்புங்க. அடேங்கப்பா, கோயிலுக்கு பின்னாடி பார்க் பாருங்க. சித்தி விநாயக் மெட்ரோ ஸ்டேஷன். வாங்க உள்ளே போவோம். கரெக்டாக கோயிலுக்கு பின்னாடியே இருக்குங்க. நல்லா உள்ளே இருக்குங்க. சித்தி விநாயக்லேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா வித்யா பவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் போய் இறங்கி அங்கேருந்து கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு போக போகிறோங்க. கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்துட்டு அப்புறம் வேறு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோங்க. இது மறுபடியும் அதுக்கு மறுபடியும் கீழே இருக்குங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம். இது அதை விட பயங்கரமாக கீழே இருக்குங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்கு. டிக்கெட்னு போட்டிருக்கு. டிக்கெட் ஆஃபீஸ். இதுவரையும் எவ்வளோ ஹைட்டுங்க. ஓகே, நம்ம இப்போ இங்கே இருந்தோங்க. இங்கே இருக்கோம். சித்தி விநாயகர் கோயில் இருக்குது. நம்ம அப்படியே இப்படி போய் இந்த வழியில் போய் நேராக பீச் போய் பார்த்தோங்க. இந்த இடத்துல பீச் பார்த்தோம். மும்பை மெட்ரோ. சாரி மக்களை, மன்னிச்சிருங்க. வித்யா பவன்கிற விதான் பவன் அங்கே தான் இறங்க போகிறோம். நம்ம டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணிருக்கேன் மெட்ரோவில். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 50 ரூபா. வாங்க போவோம். பயங்கரமாக இருக்குங்க. என்னது இது? மறுபடியும் இல்லையா? என்னது இது? வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வந்தேன், மறுபடியும் அதுக்குருந்து மறுபடியும் கீழே வந்தேன். இது மறுபடியும் அதுக்கு மறுபடியும் கீழே போகுது. சாமி, தெரியுதுங்களா? இதுதான் நம்ம அந்த தாதர் பீச்சிலேருந்து பார்த்தேங்க. அதாவது நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து பார்த்தேன். இந்த மாதிரி தெரியும். இந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கேட்வே ஆஃப் இந்தியா. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாங்க கீழே போவோம். வேறு லெவலில் இருக்குங்க மெட்ரோ. 3 டைப்பாக வந்து கீழே வருதுங்க. ட்ரெயினை காணோம்.
செம்ம சேஃப்டியாக வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க. 25 டிகிரி இதுக்குள்ளே தான் ட்ரெயின் வருங்க. இப்போ ட்ரெயின் எங்கே வரும்னு தெரியல எனக்கு. விதான் பவன் மும்பை மெட்ரோ லைன் 3ன்னு போட்டிருக்குங்க. இது வேறையா தெரியாமல் வந்துட்டேன். பிளாட்ஃபார்ம் 2ன்னு போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் 1ன்னு போட்டிருக்கு. லைன் 3 எங்கே போய் தொலை வருது? பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோம். சித்தி விநாயக் ஐசிஐசிஐ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருக்கோம். அங்கேருந்து விதான் பவன் போகணும். ட்ரெயின் வந்துடுச்சுங்க. மெட்ரோ லைன் 3ன்னு போட்டிருக்கு. சூப்பராக ஏறிடுச்சுங்க. மும்பை மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். விதான் பவன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு. அங்கே போய்ட்டு கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டுங்க. அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். வாங்க போயிட்டே இருக்கோம். ட்ரெயின் அப்படியே திரும்புது பாருங்க. நம்ம இப்போ இந்த சத்ரபதி சிவாஜி எஸ்பிஐ வித்யான் பவன் அங்கே போகணும். இந்த ட்ரெயினில் தான் வந்தாங்க. அது கிளம்பிடுச்சு. நம்மள மேலே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வெளியே போவோம். பையா கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா. ஓகே, இதில் போனால் வருங்களாம்மா? ஓகே. மும்பை மெட்ரோவில் வீடியோ போடணுமா இல்லை போடக்கூடாதா? யாருமே வீடியோ எடுக்கலை. ஸோ தெரியலனா மன்னிச்சிக்கோங்க, தெரியாமல் பண்ணிட்டேன். போயிட்டே இருக்குது மேலே. நீங்கள் மும்பை மெட்ரோ ரொம்ப கீழே இருக்குது. இங்கே படிக்கட்டு, இங்கே ஒரு படிக்கட்டு, மறுபடியும் மேலே போகணும். வாங்களா, எக்ஸ்கலேட்டர் வந்துங்க. மறுபடியும் நடந்து வந்தோம். மறுபடியும் தான் இங்கே போனால் தான் வெளியே போகுது. சூப்பராக இருக்குது பாருங்க. செமையாக வரைஞ்சிருக்காங்க. வெளியே போகலாம். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நெர்னி டிரைவ் இந்த சைடு இருக்குது. மந்த்ராலயா மக்களே, ரோடு சும்மா காலியாக கிடக்குது. யாருமே இல்லை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா? திச்சோடு மாடி இருக்குது பக்கம் மக்கா பாருங்க. ஏன் நம்ம பசங்க செமையாக கிரிக்கெட் ஆடுறாங்க.
ரோடு காலியாக கிடக்குதா? The Shipping Corporation of India Limited, கவர்மெண்ட் ஆஃபீஸு. இங்கே தான் இறங்கினேங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஏறுங்க சும்மா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கே போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் போன்னு போட்டிருக்கு மேப்பில். மணி பார்த்தீங்கன்னா 12:10 ஆச்சு. நான் காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, சண்டேனா மும்பையிலலாம் வந்ததில் ரெஸ்ட்டு தாங்க. ரோடு பார்த்தீங்களா காலியாக கிடக்குது. நம்ம எப்படி போகணுங்க? ரோடு அப்படியே அந்த சைடு போய் அப்படியே வாக்கிங் நடந்து போயிடலாம். ஒரு காக்கா குஞ்சும் கூட இல்லை. இதுதான் மந்திராலயம் போட்டிருக்கு. சரி, கடல் தெரியுது கண்ணுக்கு. கேட் வே ஆஃப் இந்தியா போயிட்டுருக்கோம். இப்போ தான் மெட்ரோவில் இறங்கி வந்தேங்க. வந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் போகணுன்னு மேப்பில் போட்டுருந்துச்சு. லெஃப்டா இல்லை அந்த சைடாக 2 வழி இருந்தால் பார்ப்போம். இது ஈஸியாக அதில் போயிடலாங்க. இந்த இடம் வேறு லெவலில் இருக்குதுங்க. சூப்பராக கிரியேட் விளையாடுறாங்க. அது இன்னும் பயங்கரமான பில்டிங்கு. கிரிக்கெட் மேட்ச் போல் இருக்கு. भैया गेटवे ऑफ इंडिया इधर से. ठीक है भैया, ठीक है भैया. அந்த இடத்துல பூரா பழைய காலத்து பில்டிங் தான் இருக்குங்க. பாருங்க, பார்த்தா தெரியும். அங்கே ஒரு பில்டிங் அங்கே தெரியும் இருக்கு. உள்ளே இருக்குது சர்ச் மாதிரியா என்ன தெரியல, மணிக்கூட்டு மாதிரி இருந்துச்சு. यूनिवर्सिटी இது எங்கப்பா. The Institute of Mumbai. இது செம பழைய பில்டிங்காக இருக்குது.
இப்போ மும்பையில் எங்கே பார்த்தா நல்லா மரமெல்லாம் வச்சுங்க, அதுக்கும் செமையாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. நிலலாம் சூப்பராக இருக்குது. भैया गेटवे ऑफ इंडिया, गेटवे इधर से, ठीक है भैया. பாருங்க மாடி பஸ் இங்கே. டுவெண்ட்டி 4 செகண்ட் போட்டிருக்குங்க. அங்கே பாருங்க பழைய கட்டடம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், மரத்தில் இதில் தெரியல, முடிஞ்சால் நம்ம போயிட்டு வந்து பார்ப்போம். ஒரு தியேட்டர் போர்டுன்னு படம் போட்டிருக்காங்க. ஒரு 2017 இருக்குங்க. நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, அப்போ வந்து நான் அண்ணாவும் வந்திருந்தோம். தாதரில் ரூம் போட்டுங்க, அங்கேருந்து தாதரில் மெட்ரோ பிடிச்சி சத்ரபதி சிவாஜி சிஎஸ்எம்டி வந்துட்டுங்க. அங்கேருந்து இறங்கி நடந்தே வந்தோம் இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு. நைட் வந்து பார்த்துட்டுங்க அப்படியே போனோம். நைட் நேரத்தில் சூப்பராக இருந்துச்சுங்க. என்னங்க காரு, ரேஞ்ச் ரோவரு, கலர் பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அதான் தெரிஞ்சு பார்த்தீங்களா, கேட்வே ஆஃப் இந்தியா. பக்கத்தில் தாஜ் ஹோட்டல் இருக்குங்க. क्या बस लगा कितना आवाज है. जी इंग्लैंड से रानी होती. हाँ